பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் நபித்தோழர்களை பின்பற்றுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நபித்தோழர்களுடைய பின்பற்றக்கூடாது என்பதற்கு அவங்க செஞ்ச தீர்ப்புகள் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்குறோம். குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக தீர்ப்பை சஹாபாக்கள் தந்திருக்கிறாங்க. ஹதீஸுக்கு மாற்றமாக தீர்ப்பை என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க சொல்லி வேணும்னு செஞ்சதில்லை. அவங்களுக்கு ஹதீஸ் கிடைக்காம, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் கிடைக்காம என்ன செஞ்சிருப்பாங்க, புரிந்து கொள்ளாமல் அவங்களும் சில தப்பான தீர்ப்புகளை சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி ரசூலுல்லாஹ் இஸ்லாம் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 6584வது ஹதீஸ் இருக்கிறது. அதாவது சஹாபாக்களில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹவுலுல் கௌசர் பல தடவை சொல்லியிருக்கிறோம், ஹவுலுல் கௌசருங்கிற தடாகத்துடைய பொறுப்பாளராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அப்போ அந்த ஹவுலுல் கௌசரை நோக்கி யார் வருவா, பலரும் வருவாங்க, சஹாபாக்களும் வருவாங்க. அப்போ சஹாபாக்கள் வரும்போது அவங்கள எல்லாரையும் இல்லை, சஹாபாக்களில் கொஞ்சம் பேரை மணக்கள் நிப்பாட்டுவாங்க, நீங்கள் போகக்கூடாது. சஹாபாக்கள் எல்லோரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லோரும் நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் சஹாபாக்களாக அறியப்பட்டவர்களில் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் நிப்பாட்டுவாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அஸ்ஹாபி அவங்க என்னுடைய தோழர்கள், அவங்க உலகத்தில் வாழும்போது பார்த்துருப்பாங்கல்ல, அறிமுகமான ஆளுக்கு தானே, அதனால் அவங்களாம் என்னுடைய சஹாபாக்கள் அவங்கள விடுங்க என்று சொல்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும் என்று சொன்னால், இன்னக லா தத்ரி மா அஹதஸு பாதக், உங்களுக்கு பிறகு எதை அஹதஸன பிதஅத்து செஞ்சது, புதிதாக உண்டாக்கினார்கள், நீங்கள் போனதுக்கு பிறகு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொந்தமாக அவர்கள் உண்டாக்கின விஷயம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சஹாபி நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இருந்த வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க, நீங்கள் போன பிறகு அவங்க நினச்சதெல்லாம் மார்க்கமாக்குனாங்க. கொஞ்சம் பேர் அவங்க நினச்சபடியெல்லாம் சிலர் செஞ்சாங்கம்மா. அஹதஸன்னா பிதஅத், நேரத்தை சொல்லியிருக்கிறேன், ஹதஸன்னா பிதஅத்துக்கு இன்னொரு வார்த்தை. மா அஹதஸு பாதக், உங்களுக்கு பிறகு அவர்கள் எதை பிதஅத்தாக உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று எனக்கு பதில் சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்வேன், சுஹுக்கன் லிமன் கையர பாதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை யார் மாற்றினார்களோ அவர்கள் அழியட்டும், அவங்களுக்கு நான் சப்போர்ட் இல்லை என்று நான் சொல்லிவிடுவேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில் 6584 வருது. அப்போ என்ன, சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்க, அவங்க இல்லாத சொல்லுவாங்கன்னு வருத, இல்லாத சொல்கிறதுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு வருத. இல்லாத சொல்கிற அவங்க இல்லாத சொன்னாலும் ஏற்றுக்கிறலாம், குர்ஆனில் இல்லாமல் ஹதீஸில் இல்லாமல் சொன்னாலும் ஏற்றுக்கிறலாங்கிறீங்க. ஏற்றுக்கிறல எந்த அல்ல ஏற்றுக்கிறலையே, மலக்குமார்கள் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்களே, ரசூலுல்லாஹ் கைவிட்டாங்களே, அவன் அழிஞ்சு நாசமாக போட்டுவிட்டாங்களே. சுஹுக்கன் லிமன் கையர பாதி, எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றியவர்கள் அழிஞ்சு நாசமாக துளையட்டும், அவங்க விஷயத்தை நான் பேச மாட்டேன்னு சஹாபாக்களை கைவிட்டுக்கிறாங்க. அது டாபிக் இல்லை. சஹாபாக்களும் குர்ஆனில் இல்லாத சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லுவாங்கன்னு ஆதாரம். சொல்லுவாங்க மட்டும் இல்லை, அந்த சொன்னது அல்லாஹ்வில் ஏற்கப்படாது. சொன்ன காரணத்தினால் அவர்கள் ஹவுலுல் கௌசர் தடுக்கப்படுவார்கள்னா அப்புறம் என்ன சஹாபாக்களை பின்பற்றுறது? சஹாபாக்களை பின்பற்ற வாசல் அடைப்பட்டுருச்சுன்னா அப்புறம் என்ன இமாம்கள் மௌலானாக்கள், அப்புறம் அவங்களுக்குலாம் என்ன இருக்குது? அந்த வாசல் அடைச்சாச்சின்னு சொன்னால் அதுக்கு பிந்தி வந்த ஆட்களையெல்லாம் நீங்கள் மார்க் ஆதாரமாக்குறீங்க, அவங்க சொன்னதையெல்லாம் நீங்கள் சட்டமாக்குறீங்கன்னா எப்படி, அது எப்படி எல்லாம் ஏற்றுக்குருவான்? அதை நம்ம பார்க்கணும். இது புகாரில் உள்ள ஹதீஸ். இதே ஹதீஸ்லேயே இன்னொரு அறிவிப்பு, இது 6585வது ஹதீஸில் இதே சம்பவம். அதில் வேறொரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொல்கிறாங்க, இன்னக்கலா இல்மலக்க, முகமதே உனக்கு தெரியாது, பிமா அஹதஸு பாதக், உனக்கு பிறகு எதை உண்டாக்கினார்கள் என்று உனக்கு இல்மு இல்லை. இன்னகும் அவர்கள் இருத்தது அல அதுபாரிஹிமுல் கஹ்கரா, அவர்கள் வந்த வழியே பின்னுக்கு போய்கொண்டே இருந்தார்கள், உனக்கு தெரியாது. வந்த வழியே வந்துக்கிட்டு இருந்தால் முன்னேற்றம், அப்படி ரிவர்ஸில் போய் கொண்டிருந்தார்கள். உனக்கு நீ போன பிறகு, நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தார்கள், நீ போன பிறகு, நீ மரணித்த பிறகு அவர்கள் வந்த வழியே ரிவர்ஸில் போய் கொண்டிருந்தார்கள் என்று உனக்கு தெரியாது என்ற வார்த்தையை மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்வார்கள்னு புகாரில் 6585வது ஹதீஸில் வருகிறது. புகாரியில் 6587வது ஹதீஸில் இருத்தது பாத கல அதுபாரியும், இருத்ததுன்னா முர்த்தது மாதிரி வார்த்தை. இருத்தது உனக்கு பிறகு மாறி போய்விட்டார்கள், அவங்க நீ நினச்ச மாதிரி இல்லை, நீ வாழும்போது எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கவே. எல்லா சஹாபாக்களும் கிடையாது, சஹாபாக்கள் ஏற்கனவே நல்லவர்கள் சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்டவர்கள்லாம் தனியாக சொல்லிவிட்டேன். கொஞ்சம் இப்படியும் இருந்தார்கள் சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ இதை ஒரு அடிப்படை விளைவிக்கிறோம். அப்போ சஹாபாக்கள் சொல்வதையெல்லாம் பின்பற்றணுங்கிறதுக்கு அவங்களுடைய சிறப்பு கொண்டாந்து காட்டிட்டு பின்பற்ற சொல்கிறீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, பின்பற்றக்கூடாதுன்னு பின்பற்றினதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலும் கைவிட்டுட்டாங்க, மறுமையில் கைவிட்டுருவாங்கன்னு வருது. இது ஒரு விஷயமாச்சு. அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க, இறுதி பேருரையில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், சஹாபாக்கள்கிட்ட ஜரீர் இப்னு அப்துல்லாட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவர் தான் நிற்கிறார் பக்கத்தில். மக்களையெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்து, சைலன்ஸாக இருக்க சொல்லு, அமைதியாக இருக்க சொல்லு, இஸ்தன்சின்னாஸ், மக்களை மௌனமாக இருக்க சொல்லுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் அமைதின்னு சத்தம் போட்டு எல்லாம் அமைதிப்படுத்துகிறார். எல்லாம் அமைதிப்படுத்தும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தர்ஜுவு பாதி குஃபாரா,
எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர் ஆயிராதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் சொன்ன ஒரு அறிவுரை, எனக்கு பிறகு காஃபிர் ஆயிராதேங்கிறாங்க. காஃபிர் ஆயிடுவாங்களா இவங்க? சஹாபாக்கள் அல்ல இல்லைன்னா மறுத்துருவாங்க. இல்லை, காஃபிர் ஆகாதுங்க அர்த்தம் என்னன்னு ரசூலுல்லாஹ் விளக்கிறாங்க. யோவரிப்பு பாவலுக்கும் ரிகாப பாவலின், உங்களில் ஒருத்தர் அடுத்தவரை ஆயுதத்தால் வெட்டி கொண்டு காஃபிர் ஆயிராதீங்க. காஃபிர் ஆக மாட்டாங்க, ஆனால் வெட்டிக்கிருவீங்க. ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்கி என்ன செய்வீங்க? வெட்டி காஃபிர் ஆயிராதீங்க. அப்போ ஒருத்தர் ஒரு முஸ்லீமுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் ஆயுதம் தூக்கி கொலை செஞ்சு அதனால் நீங்கள் காஃபிராகி போகாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க. இது புகாரில் 121வது ஹதீஸில் இருக்குது. அப்போ முஸ்லீம்களுக்கு மத்தியில் யுத்தம் செய்யக்கூடாது, ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு தெரியுதுல, இது தெளிவான கட்டளை தானே. அப்போ ஏன் ஒட்டகப் போர் நடந்துச்சு? ஒட்டகப் போர்னா என்ன? ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் மருமகன் அலிக்கும் நடந்த ஒரு போர். அலி ஜனாதிபதியாக இருக்காரு, ஆயிஷா நாய் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நீ உஸ்மானை கொலை செய்தவர்களை நடவடிக்கை எடுக்கலை, உன்னை அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாருமே மதீனா விட்டு மக்கா ஓடி போயிடுறாங்க. இவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அங்கே உட்காந்து எல்லாம் படை திரட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ஆயிஷா நாயகி அலியோட சண்டைக்கு வர்றாங்க. சண்டையும் நடந்துச்சு, பல பேர் கொல்லவும் பட்டார்கள். அப்போ ஆயிஷா நாயகி அவங்க ஒட்டகத்தை ஒட்டகத்திரை காலை வெட்டணும்னு விழுந்துருச்சு. அதனால அது ஒட்டக போர்னு பேர். ஆயிஷா நாயகி ஒட்டகத்தில் இருப்பாங்க, அந்த ஒட்டகத்தின் காலை வெட்டுவாங்க, அவங்க கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் அவங்க கைது செய்யப்படுவாங்க. பிறகு மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சுட்டாங்க, ஒரு விஷயம். இப்போ ஏன் அந்த போரில் பல பேர் கொல்லப்பட்டாங்களே, அப்போ அது பின்பற்றுவோமா? இப்போ சகாபாக்களை பின்பற்றுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நமக்குள்ள சண்டை வந்து அறுவலை தூக்கிடுவோமா? அப்படி தானே சொல்ல வர்றீங்க. அது சரியா தவறா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்களோ அதை மீறுறாங்க. மீறினால குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது, அவங்களுடைய தியாகத்தால் மன்னிப்பான். அலியா ஆயிஷா அவங்க அந்த லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. ஏற்கனவே சொன்னவங்க நேற்று சொர்க்கவாசிகள்ங்கிற பதில் கணக்குலையோ ஏதோ ஒரு கணக்கில் என்ன செய்கிறாங்க, அவங்க சொர்க்கவாசிகள் ஆயிடுறாங்க மன்னித்த காரணத்தினால. அவங்க செஞ்ச செயல் சரிங்கிற காரணத்தினால இல்லை, அந்த செயலுக்கு மன்னிப்பு உண்டு என்கிற காரணத்தினால் அவங்க அது விமர்சிக்க தேவையில்லை நமக்கு. ஆனால் பின்பற்றலாம்ங்கிறீங்களே, அப்போ அவங்கள மன்னிப்பாங்கிற விஷயம் வேறு, பின்பற்றலாம்னு சொன்னால் நமக்கு உங்களுக்கு பிரச்சனை அது மாதிரி செஞ்சுக்கிடலாமா? சகாபாக்களை செஞ்சுருக்கனால நம்ம அறுவாள் எடுத்து வெட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது இது பின்பற்ற விஷயம் இல்லை. அப்போ பின்பற்றக்கூடாத விஷயத்தை செஞ்சுருக்காங்கல்ல. சிஃபின் போர் எதுக்கு நடந்துச்சு? அலிக்கு முஆவியாவுக்கும். அவர் என்ன செய்கிறாருன்னா ஷாமில் உட்காந்து நான் தான் ஆட்சியாளர்னு அவர் டிக்ளேர் பண்ணி போடுறாரு. இவர் கூஃபாவில் உட்காந்து அலி அவர் நான் தான் ஆட்சிங்கிறார். அப்போ ஆட்சி தலைவர் 2 ஆட்சி உண்டாகி போச்சு. கூஃபாவில் இருந்து கொண்டு ஒரு அரசாங்கம், சிரியாவில் இருந்து கொண்டு ஒரு அரசாங்கம், 2 பக்கத்துலாம் இருக்கிறது. ஆனால் இவர் கட்டுப்பட மாட்டேங்கிறார், இவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு. கடைசியில் ஒரு தலைமையை கொண்டு வருவதற்காக வேண்டி யார் ஆட்சியில் இருப்பது என்பதற்காக வேண்டி நடந்த சண்டை. நீ அலி இருக்கிறதா முஆவியா இருக்கிறதா, 2ல் ஒன்று பார்த்துருவோன்னு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் என்ன செய்யுது, பல பேர் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் 2ஆக தான் இருந்துச்சு. கடைசி அந்த யுத்தத்துக்கு பிறகு ஒருத்தர் கை ஓங்கி ஒருத்தர் கையில் ஆட்சி உண்டாகலை. அந்த யுத்தத்துக்கு பிறகு பல பேர் போனாங்களே தவிர, போன பிறகு கூட இவற்றை உள்ளது இவற்றை இருந்துச்சு, அவற்றை உள்ளது அவற்றை இருந்துச்சு, யாரும் ரிவர்ஸ் ஆகலை. அப்போ அந்த ஹுசைனுடைய காலத்தில் தான் சரி, ஹசனுடைய காலத்தில் தான் அவர் என்ன செய்கிறார், ஆட்சியாக இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற 2 யுத்தம் நமக்கு ஒன்றாயிரும்னு சொல்லி ஒப்படைச்சிடுறாரு. அந்த மாதிரி ஒரு முஆவியாவை ஏற்றுக்கிறார் அவர். அலிக்கு பிறகு ஹசன் ஆட்சிக்கு வர்றாரு மகன். அவர் ஆட்சிக்கு வரும்போது எதுக்கு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 2ஆக இருக்கணும் என்று முஆவியாட்ட சமாதானமாகி முஆவியாவை ஆட்சியாளரை ஏற்றுக்கொண்டு உடன்பட்டுட்டார். அப்போ தான் சமாதானமானாங்களே, யுத்தத்தில் ஆகலை. யுத்தத்தில் யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது, 2 பக்கமே இழப்பு தான் ஏற்பட்டுச்சு. இப்போ நம்ம என்னென்னு கேட்டால் ஏன் அப்படி செஞ்சாங்க? அப்போ இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம், ஹசன் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்க யாராவது ஒரு ஆள். ஹசன் எப்படி சமாதானமாக போய் எதுக்கு சண்டைன்னு சொல்லி போனார்ல, அப்படி போகாமல் நீங்கள் அலியை பின்பற்றி முஆவியா பின்பற்றி சண்டை போடலாமா? இப்போ அப்போ சண்டை போடக்கூடிய விஷயம் நடந்திருக்குது. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் தான் எச்சரித்தாங்க, எனக்கு பிறகு காஃபிர் ஆகிடாதீங்கன்னு. அப்போ அதையெல்லாம் பின்பற்றுவதாக இருந்தால் இது பின்பற்றணும்னு வந்துருமே. அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம கர்பலா எதுக்கு நடந்துச்சு? கர்பலாங்கிறது யசீதுக்கும் அது ஹசனுடைய தம்பி தான் ஹுசைன். அவர் என்ன பண்ணுறாருன்னு அண்ணங்காரர் சமாதானம் போயிட்டு விட்டு போயிட வேண்டியதானே. அவர் எனக்கு ஆட்சியில் பங்கு இருக்கிற மாதிரி அவர் கொடுத்த உண்டாக்கணும்னு நம்ம சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ இதில் எதை நம்ம ஏற்றுக்கிறது? 2 சரியா ஃபாலோ பண்ணுறதா? அப்போ பார்க்குறோம், இது சஹாபாக்கள் வகி வராத காரணத்தினால அவங்களுக்கு தப்புகள் வரும். கொலை செய்கிற ஒரு நிலைப்பாட்டை கூட என்ன செஞ்சிடறாங்க, கொலைங்கிறதுக்கு பேர் வராது, போருங்கிற பேர். ஜிஹாது ஒருத்தர் ஜிஹாது நினச்சிக்கிறது. அவங்க நாங்கள் ஜிஹாதுன்னு இவங்க நினச்சிக்கிடுவாங்க, இவங்களும் ஜிஹாது நினைத்து கொள்வார்கள். ஜிஹாது நினைத்து கொண்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஜிஹாதாக இருந்தால் தானே சரியாக வரேன், இல்லாட்டி கொலையாக தானே வரேன். அவங்க நினச்சி கொண்டார்கள். நினைத்து கொண்டதுனால அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா, அது விஷயம், அந்த விஷயம் நம்ம போக தேவையில்லை. ஆனால் இப்போ பின்பற்றக்கூடாத செயல் நடந்திருக்கா இல்லையா? அப்புறம் யார் சகாபாக்களை பின்பற்றணும்னு கொண்டா நிப்பாட்டுறீங்க? அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில விஷயங்களை நமக்கு
சட்டங்களை போட்டு சில விஷயங்களை மாற்றியிருப்பாங்க. சில சட்டங்கள் ஆரம்பத்தில் போடப்பட்டிருக்கும், பிறகு தடுக்கப்பட்டிருக்கும். இந்த தடுக்கப்பட்டது தெரியாமலே எத்தனை சகாபாக்கள் பழைய நிலையிலே இருந்திருக்கிறாங்க. அப்போ எப்படி அந்த மார்க்கம் சரியான மார்க்கமாக இருக்குது? உதாரணமாக துவக்க காலத்தில் வந்து முத்துஆன்னு சொல்லி ஒரு வகையான ஒரு வாடகை திருமணம் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடியே எல்லார்ட்டையும் அந்த பழக்கம் இருந்துச்சு. அரபு சமுதாயத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வெளியூருக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், ஒரு மாதம் 3 மாதம் தங்க வேண்டியிருக்கு. 3 மாதம் தங்குறதுக்காக என்ன செய்வாங்கன்னா 3 மாதத்துக்கு பேசி கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. 3 மாதத்துக்கு நீ கொண்டாட்டியாக இருந்துக்க அப்படின்னு ஒரு மகனை கொடுத்து கல்யாணம் ஆக்கிக்கிறது. 3 மாதத்துக்கு பிறகு காண்டாக்ட் முடிஞ்சிருச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. இதுக்கு பேர் முத்துஆண்டு பேர். இந்த மாதிரி ஒரு திருமணம் அன்றைய அரபு சமுதாயத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தது. ரசூலுல்லாஹ் தடுக்கலை. அதை இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பழக்கத்தை செஞ்சுருந்தாங்க. சரி, போய் விசாரம் பண்ணி கெட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 6 மாதம் 1 வருஷம் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்களோ பேசிய முன்கூட்டிய அக்ரிமெண்ட் போட்டு என்ன செய்வாங்க, திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. அந்த திருமணத்துக்கு பேர் முத்துஆ திருமணம்னு பேர். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹைபர் யுத்தத்தில் வந்து இனிமேல் கிடையாது, அரபு நாட்டில் இந்த வழக்கத்தில் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் தடுக்காமல் இருந்தாங்க. அதை ஏற்று சஹாபாக்கள் செஞ்சாங்க. அதை ஏற்று பல சஹாபாக்கள் பல வெளியூர்களுக்கு போய் இந்த மாதிரி திருமணத்தை பண்ணினாங்க. புகாரில் 4216வது ஹதீஸில் இருக்கிறது, ஹைபர் போர் தினத்தில் வந்து நஹா அன் முத்தாத்தின் நிசா யோம ஹைபர், ஹைபர் நாளில் வந்து இந்த முத்தாவை இந்த ரசூலுல்லாஹ் அணிஞ்சிட்டாங்க, ஹராமாக்கி விட்டார்கள், தடை செஞ்சுட்டார்கள். இந்த வாடகை திருமணம்லாம் கிடையாது. திருமணம்னா லைஃப் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், என்ற வரைக்கும் சேர்ந்து வாழணும். 1 மாதம் 2 மாதம் பொழுது ஒரு நாளுக்கு 2 என்ன வித்தியாசம்? ஒரு நாளைக்கு போய் விசாரம் பண்ண, 1 மாதத்துக்கு விசாரம் பண்ணுறது அர்த்தமாகும். கல்யாணம்னா சேர்ந்து வாழ்வதுன்னு இருக்கணும். அதனால் இது விபச்சாரமாக இருக்கிற காரணத்தினால் இது அனுமதிக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. இது புகாரில் 4216வது ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் 5116 இதை தடுத்து ஹைபரில் தடுக்கிறாங்க. ஹைபர் மதீனாவில் உள்ள பக்கத்தில் உள்ள மதீனாவை சேர்ந்தது தான். அங்கே தான் யுத்தம் நடக்குது. அதில் தடுத்து எல்லா மக்களுக்கும் சென்று அடைஞ்சிருக்கும். அங்கே தான் இப்னு அப்பாஸ் மாதிரி சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் கடைசி வரைக்கும் முத்தா செய்யலாங்கிறார். இப்போ சஹாபாக்களை பின்பற்றலாங்கிறீங்களே, இந்த ஒரு விஷயம் தெரியலை. ஹைபர் போரில் வச்சு டிக்ளேர் பண்ணுறாங்க, இனிமேல் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சுயிலன் முத்தாத்தின் நிசா, இந்த முத்தாங்கிற திருமணத்தை பற்றி இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்கப்பட்ட பொழுது இப்போ ரஹஸ, அதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்ட்டார். இதை வச்சு தான் ஷியாக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஷியாக்கள்கிட்ட இந்த பழக்கம் இப்போ இருக்குது. ஈரானுக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் கூட என்ன செய்யலாம், ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக வச்சுருக்கிறாங்க. எதை வச்சு செய்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாரு, இப்னு அப்பாஸ் சொல்லிட்டா நான் பின்பற்றுறாங்க. அப்போ அவனாவது சஹாபாக்களை பின்பற்றல கரெக்டாக இருக்கிறான், நீ அது கூடாதுங்கிற. நீ சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னால் அது செய்யணும்னு சொல்லணுமா இல்லையா? இவங்க அது கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்வதில் இந்த ரெண்டையும் வச்சு பார்த்தா, வெளிப்படையாக பகிரங்கமாக டிக்ளேர் பண்ண ஒரு விஷயம், தடுத்த விஷயம் சஹாபாக்களுக்கு தெரிஞ்சதா? தெரியலை. அப்போ தெரியாமல் இருக்கும்போது முன்ன பின்ன செய்கிற எப்படி பின்பற்றுவது? இருக்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இருந்திருக்குதா? அப்போ ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு இப்போ சின்ன விஷயம் கிடையாது, இது பாரதூரமான ஒரு மேட்ரு. இதை போய் செய்யலான்னு சொல்லிட்டார அப்படிங்கிறத பார்க்குறோம். புகாரில் 5116 இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ தொழுகையில் நம்ம ருக்கு செய்கிறோம். ருக்கு செய்யும்போது என்ன செய்வோம்டா, 2 கையையும் 2 முட்டுக்காலில் வச்சுக்கிறோம், முழங்காலில் வச்சு பிடிச்சிக்கிறோம் ருக்கு செய்யும்போது. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்கலை. ஆரம்பத்தில் ருக்கு செய்யும்போது 2 கையையும் இப்படி வைத்து 2 தொடை இடுக்கில் வைத்துக் கொள்வார்கள். முழங்காலை பிடிக்க மாட்டாங்க, இப்படி குனிஞ்சு இந்த 2 கண்ணையும் ஒன்றா சேர்த்து தொடக்கி இடுக்கில் கொண்டு இப்படி வச்சுக்கிடுவாங்க. இதுக்கு பேர் தத்பீக்குன்னு பேர். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கத்தில் அதை செஞ்சாங்க. பிறகு அதை மாற்றி இப்படி தான் செய்யணும்னு சொல்லி 2 கையினாலையும் 2 முட்டுக்காலை முழங்காலை பிடிக்கணும் என்று ஆக்கிட்டாங்க. இதை ஆக்கி தொழுகைங்கிறது இந்த முத்தா மாதிரி லைஃப்பில் ஒரு தடவை 2 தடவை நடக்கிற விஷயமா இல்லை. தொழுகைங்கிறது டெய்லி 5 தடவை நடக்கிற ஒரு விஷயம். அது மாற்றப்பட்டு தான் உடனே எல்லோரும் தெரிஞ்சு போயிடும். தொழுகையில் உள்ள மாற்றங்களும் தெரியாமல் இருக்குமா? 5 வேளையும் பள்ளியாசலுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹ் 5 வேளையும் தொழுகிறாங்க, அதை மாற்றப்பட்டது எல்லாரும் செய்கிறாங்க. அம்புட்டும் இருக்கிற அவ்வளோ இருக்கும் பொழுது இப்னு மசூதுங்கிற ஒரு சஹாபியார், பெரிய ஒரு சஹாபி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது இப்னு மசூத் சொல்கிறாரு, இல்லை முதல்ல தடுக்கப்பட்டுச்சு, முதல்ல இப்படி செஞ்சோம், தடுக்கப்பட்டுச்சுங்கிறது புகாரில் 790 ஹதீஸை பார்த்துக்கிறங்க. முதல்ல இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கையை வச்சு இப்படி சேர்த்து தொடைக்கு மத்தியில் வைத்துக் கொள்வது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுன்ஹீனா அன்ஹு, நாங்கள் பிறகு அதை தடுக்கப்பட்டோம். உமிர்னா அன்னலா ஐதீனா அல ருக்குபி, கைகளை முட்டுக்காலில் வைக்குமாறு கட்டளையிடப்பட்டுட்டோம். தெளிவாக ஆர்டர் போட்டு ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு விஷயம், தொழுகை விஷயம் தடுத்துருக்குது. இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து
பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நம்ம இப்னு மசூத் அவர்கள் அதையே செஞ்சுட்டு இருக்கிறார். இப்னு மசூத் அடுத்த ஆள் என்ன இப்படி செய்ய இப்படி தான் செய்யணுங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிற தொழுகையில் தடுத்த ஒரு விஷயம் யாருக்கு தெரியல? இப்னு மசூத் தெரியல. அவர் சஹாபி தானே, சஹாபிலே மூத்த சஹாபி. ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருந்து சிறுல் வீட்டு எண்ணக்கூடிய 10-15 பேர் வந்தாங்கல்ல, அதில் லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஆள் இப்னு மசூத். அவ்வளோ ஒரு மூத்த சஹாபியாக இருந்து கூட அவர் ஒரு வக்து விடாமல் பள்ளியாசலுக்கு வந்து தான் இருக்கிறாரு. ஆனால் தடை செஞ்ச ஒரு விஷயம் தெரியலை. ஏன் தெரியல? நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி தெரியாமல் இருக்கும்? இந்த விஷயம், இந்த தொழுகையில் உள்ள ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குமா? எல்லாருக்கும் இத்தனை வக்தில் தொழுது இருப்பாங்க, எல்லாரும் முட்டுக்காலில் பிடிக்கிற பார்த்தா இருக்க மாட்டார் அவர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து தொழுதவர் வந்து பின்னாடி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வந்து இல்லைன்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து தமத்துவண்டு ஹஜ்ஜி ஒன்று இருக்குது. ஹஜ்ஜி செய்வது 3 வகை இருக்குது. ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் கிரான் என்கிற முறையில் ஒரு ஹஜ்ஜி செய்யலாம், அது இஃப்ராத் என்று ஒரு ஹஜ்ஜி செய்யலாம், 3வது தமத்துவண்டு ஹஜ்ஜி செய்யலாம். அந்த ஹஜ்ஜி 3 வலையை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒருத்தர் போய் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறார், அதுக்கு பேர் இஃப்ராத். உம்ரா செய்யாமல் போகிறாரு, ஹஜ்ஜுடைய அந்த டயத்தை நெருக்கி போய் ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டிட்டு ஹஜ்ஜுடைய காரியங்களை முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா இதுக்கு பேர் இஃப்ராத், ஹஜ்ஜு மட்டும் செய்கிறார். இன்னொன்று வந்து கிரான் என்று சொன்னால் ஒரு இஹ்ராமு உம்ராவும் ஹஜ்ஜி சேர்த்து செய்கிறது. கொஞ்சம் முன்னாடியே போயிடுவார். ஹஜ்ஜுடைய நாளுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடியே போய் உம்ரா இஹ்ராம் கட்டிட்டு உம்ரா செஞ்சு விட்டு அந்த இஹ்ராமுலேயே மக்காவில் இருப்பார். இருந்துட்டு ஹஜ்ஜுடைய நேரம் வந்தவுடனே ஹஜ்ஜையும் செய்வார். ஹஜ்ஜையும் செஞ்சுட்டு ஒரு இஹ்ராமில் 2ஐயும் செய்வது. கிரான்னா சேர்க்குதல் அர்த்தம். கிரான் என்றால் இணைத்தல்னா ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரு இஹ்ராமில் செய்கிறதுக்கு பேர் என்னது? கிரான்கிறது. இது ஒரு வகையான ஹஜ்ஜி. இப்படியும் செய்யலாம். அல்லது தமத்துண்டா என்னன்னு கேட்டால் மக்காவுக்கு போயிட வேண்டியது. போகிறது எப்போ வேணாலும் போகலாம், 3 மாதத்துக்கு முன்னாடி கூட போய்க்கலாம். போய் இஹ்ராம் கட்டி உம்ரா செய்யுது, உம்ரா முடித்து விட்டு இஹ்ராமிலேருந்து விடுபட்டு விடுவது, சாதாரணமாக ஆகிக்கிற வேண்டியது, உள்ளூர்வாசி மாதிரி இருந்து கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய காலம் வரும்பொழுது என்ன செய்கிறது? மறு இஹ்ராம் கட்டி 2 இஹ்ராமில் 2ஐயும் செய்கிறது. ஒரு பயணத்தில் 2ஐயும் செய்வது. தனித்தனி இஹ்ராமில் முதல்ல போய் என்ன செய்கிறது? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போய் உம்ராவை செஞ்சிடுறது. உம்ரா செஞ்சவொடனே இஹ்ராமிலேருந்து விடுபட்டுருவாங்க. இஹ்ராமில் விடுபட்டாங்கன்னா எந்த சட்டமும் கிடையாது. இந்த இஹ்ராமுக்குள்ள சட்டம் இருக்கு இல்லையா, அது புற்களை பூண்டக்கூடாது, புற்களை கிள்ளக்கூடாது, தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி போகிறாங்கன்னு வைங்க, இந்த இஹ்ராம் உம்ரா முடிவு செஞ்சு விட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுக்கலாம் மக்காவில் இருந்து கொண்டு. ஹஜ்ஜு நேரம் வரும்போது இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்கிறது. இதுக்கு பேர் தமத்து. இது குரான்லே ஹமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜோட உம்ராவை யார் தமத்து முறையில் செய்கிறாரோன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு பலியிடணும், பிராணியை பலியிடணுங்கிறது அதுக்கு தான் வருது. அவ்வளவு தெளிவான ஒரு விஷயம் இருக்கிறது. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உஸ்மான் ரலியல்லாஹு தடுக்கிறார். அதாவது உஸ்மானுடைய ஆட்சியில் தெளிவாக குரானில் இருக்குது. ரசூலுல்லாஹும் அதுக்கு முன்னிலையில் அது தமத்துவம் செஞ்சுருக்காங்க, செஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறார்? இந்த இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்கிறார் பாருங்கள், உன்சிலத் இம்ரான் இப்னு ஹுசைன் சஹாபி, உன்சிலத் ஆயத்துல் முத்தா, இதுக்கு பேர் முத்தான்னு சொல்லுவாங்க. முத்தாங்கிறது கல்யாணத்துக்கு ஒரு முத்தா, அது வேறு. ஹஜ்ஜில் செய்கிறோம்ல 2ஐயும் சேர்த்து, அதுக்கு பேர் முத்தா தமத்து, 2 பேர் அதுக்கு இருக்குது. அப்போ முத்தாவுடைய ஆயத்து குரானில் இறங்குனது. இப்போ ஃபால்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோட சேர்ந்து நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம், தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்யலாம் என்று குரானிலே அல்லாஹ் வசனத்தை இறக்குனா, நாங்களும் அதை செஞ்சுருக்கிறோம், செஞ்சு இருக்கிறோம். உலம் என்சல் குரானும் நீ ஹர்ரிமுஹு, அதை வந்து கராமாக்க மாதிரி எந்த ஒரு வசனமும் குரானில் அதுக்கு பிறகு வரவே இல்லை, அதை தடுக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தார் வரைக்கும் தடுக்கவில்லை. ஆனால் கால ரஜுலுன் பிராயிஹி மாஷா, சில ஆளுக்கு வந்து இஷ்டத்துக்கு அவங்க வந்து தமத்து கிடையாதுன்னு சொல்லுகிறாரு. சில ஆளுக்குன்னு அவர் சொல்லுவது உஸ்மானை தான் சொல்கிறார், பேரை சொல்லாமல். ஒரு சில மனிதர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவங்க விரும்பியதையெல்லாம் வந்துக்கிட்டு தடுக்கிறாங்க என்று அவர் சொல்கிறார். புகாரில் 4518 ஹதீஸில் அப்படி இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது அலி ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சு போச்சு இவர் தடுக்கிறது. அதுக்காக வேணும்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து தமத்து ஹஜ்ஜி தான் செய்ய போகிறேன், இவர் எப்படி தடுக்கிறது? முதல்ல இவரே தடுத்தார். நான் கேட்குறேன், தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்யலாம்னு எல்லா மதுகளையும் ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க, 72 கூட்டம் அது இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி வரைக்கும் தமத்து ஹஜ்ஜி நிறைய பேர் போய் செய்கிறீங்க, அது கூடும்னு சொல்கிறீங்க, குரானில் வரை இருக்குது, ரசூலுல்லாஹ்வும் தடுக்கலை. அந்த ஒன்றை உஸ்மான் ஏன் தடுத்தார்? இவ்வளோ தெளிவான ஒன்றை கூட சஹாபாக்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தடுத்துருக்குறாங்களே. அப்போ ஹஜ்ஜி யார் செய்யக்கூடாது, தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க யார்? அப்போ குரானில் தெளிவாக அனுமதித்த ஒன்றை வேறு சஹாபி தடுத்தார்னு வருதா இல்லையா? அது வருது பாருங்கள். 1563 புகாரி எடுத்து பாருங்கள். ஷஹித்து உஸ்மான அலியன், உஸ்மான் அலி 2 பேரையும் நான் பார்த்துருக்குறேன். உஸ்மான் என்ஹானில் முத்தா, உஸ்மான் வந்து தமத்து ஹஜ்ஜை வந்து தடுத்திருக்கிறார். அவர் கூட தடுத்துருன்னா அவர் ஜனாதிபதி நல்லா வழங்கணும். தடுக்கிறார்னு சொன்னால் நீங்களும் நானாக தடுக்கிற மாதிரி உள்ளதில்லை.
அவர் ஆர்டர் போட்டோன்னா செய்யக்கூடாது. அவர் கவர்மெண்டுடைய அந்த பவரை வைத்து கொண்டு என்ஹானில் முத்தாவிட்டு என்ன செய்கிறாரு, தடுத்ததை கேட்டவுடனே ஃபலம்மாரா அலியும் அலி இதை இவருடைய தடையை பார்த்த உடனே அகல்ல பிகிமா, அவர் ஹஜ்ஜு மட்டும் செய்ய தான் வந்திருக்கிறாரு, வேணும்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் ரெண்டையும் சேர்த்து இப்போ செய்ய போகிறேன், இவர் என்ன தடுக்கிறது, யார் 2 பேரும் சகலப்பாடி அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய மருமக 2 பேர், அப்படி இருந்து கூட என்ன செய்கிறாருன்னா அலி வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். அது நீ எப்படி சொல்கிறது, குர்ஆனில் அல்லாஹ் செஞ்ச ஒன்றை தடுக்க நீ யார்? அப்போ சஹாபாக்களுக்குள்ள அதிகாரம் இவ்வளவு தான். சஹாபி உஸ்மான் போன்ற சஹாபி செஞ்சாலும் சரி தான், அது மார்க்கம் கிடையாது. அவர் என்ன செய்கிறாருன்னா லப்பைக் பி உம்ரத்தின் ஹஜ்ஜத்தின், உம்ரா ஹஜ்ஜி சேர்த்து நான் வந்து எஹ்ராம் கட்டுறேன்னு சேர்த்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து எஹ்ராம் கட்டிட்டு மா குன்துலி சுன்னத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌலி அஹதின், எந்த மனிதனுடைய பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் விட மாட்டேன். எந்த மனிதர்னு சொல்லி இவர் தான் சொல்கிறார், யார் சாலப்படி தான் சொல்கிறார். உஸ்மானுடைய அந்த சொல்லை கேட்டுக்கிட்டு நான் வந்து இதை விட மாட்டேங்கிறார். அப்போ சஹாபாக்கள் வந்து தெளிவாக குர்ஆனில் இருக்கிற ஒன்றை ஏன் தடுத்தார்கள், ஆட்சியில் இருக்கும்போது எப்படி தடுத்தார்கள்? அதுக்கு நிறைய பேர் கட்டுப்பட்டுருக்கிறாங்க. ஆனால் அலி மாதிரி சில பேர் எதிர்த்துருக்கிறாங்க, அதிகாரம் இருக்கிறனால பல பேர் கட்டுப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இது புகாரில் 1563 அது கட்டுப்பட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் நேரடியாக உஸ்மான்கிட்ட போகிறார். அவர் யார், அலி ரலி நான் போகிறார். 1569 ஹதீஸ் புகாரில் பார்த்தீங்கன்னா மா துரீது இல்லா அன் தன்ஹா நமரின் ஃபாலஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஒன்றை செய்தார்கள் என்று தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கு மாற்றம் செய்வதற்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாய் என்று சண்டை போடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தமத்து முறையில் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறார்கள். அதாவது 2 இஹ்ராமில் ஒரு பயணம் 2 இஹ்ராம், ஒரு பயணத்தில் வந்து உம்ராவுக்கு ஒரு இஹ்ராம் ஹஜ்ஜுக்கு ஒரு இஹ்ராம் கட்டினா தமத்து 1 பேர், ஒரு பயணத்தில் ஒரு இஹ்ராமில் 2ஐயும் செஞ்சால் கிரான், ஹஜ்ஜை மட்டும் செஞ்சால் இஃப்ராத், இப்படி வைக்கிறங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா மா துரிது இல்லா அன் தன்ஹா அன் நம்ரின் ஃபாலஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செஞ்சிருக்கிறாங்களோ அதை தடுக்கிறதான் அவருடைய நோக்கமாக இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போகிறன்னு முடிவெடுத்துட்டியான்னு கேட்குறாரு, நேரவே சண்டை போட்டிருக்கிறார். ஆனால் அவர் மாற்றிக்கிறல, இவ்வளோ சண்டை போட்டுக்கிறது கூட அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறார். அது இப்படி இவ்வளோ ஆதாரத்தை காட்டின பிறகும் கூட செய்ய மாட்டேங்கிறாரு, தடை தான் செய்வேங்கிறார். இது 1569 புகாரில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதில் என்ன வழங்குது, சஹாபாக்கள் வந்து உஸ்மான் போன்ற 10 பேரில் ஒரு ஆள் அஷ்ரத்துல் முபஷ்ஷராவாக இருந்தால் கூட அவங்க குர்ஆனில் ஒன்று சொல்லியிருக்கும் மாற்றமாக சொல்லுவாங்க. நமக்கு அவங்க வந்து நிற்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் மன்னிப்பான். நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்க நம்ம நிற்க மாட்டாங்க. நமக்கு எல்லாம் என்ன கேள்வி கேட்பான், நான் சொன்னது செஞ்சான்னு கேட்பான், உஸ்மான் சொன்னதை சொன்னியான்னு கேட்பானா? அல்ல, நான் சொன்ன பிரகாரம் உள்ளது நீ எப்படி ஹராமாக்குவ, நான் அனுமதித்த ஒன்றை கூடாது தடுக்கணும் யார் என்று அல்லாஹ் கேட்பானா? ரசூலுல்லாஹ்வுடைய மர்மப்புள்ள செஞ்சால் பரவாயில்லைன்னு சொல்லுவானா? அப்படி சொல்ல மாட்டான். அதனால தான் அலி என்ன செய்கிறார், அதை எதிர்க்கிறார். அதே மாதிரி வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை கூட என்ன செய்கிறாங்கன்னா, மைமூனாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணுறாங்க. மைமூனாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணது இஹ்ராம் அணிந்துகிட்டு இருக்க ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல, அந்த இஹ்ராம் அணிந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணினார்கள் என்று இப்னு அப்பாஸ் சொல்கிறார். இப்னு அப்பாஸ் மைமூனா யாரே, அவங்களும் சின்னம்மா தான். இத்தனைக்கு மைமூனாங்கிறவங்க இப்னு அப்பாஸுக்கு யார், சின்னம்மா, அவங்க அம்மாவுடைய சகோதரி. அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தஸவ்வஜ மைமூனத்தை ஒஹு முஹரிமுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிந்து கொண்டு தான் மைமூனாவை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இஹ்ராமில் கல்யாணம் பண்ணுறது தடை இருக்குது. இஹ்ராமில் இருந்து கொண்டு மனைவியை சேர்ந்து வாழ்வதற்கும் தடை இருக்குது, திருமணம் செய்வதற்கும் தடை இருக்குது. இஹ்ராமில் திருமண அக்ரிமெண்ட்டும் போடக்கூடாது, இல் வாழ்க்கை நடத்தக்கூடாது. இஹ்ராம்னு அது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கங்கிறார். 2 விஷயம், ஒன்று வரலாறும் தப்பாக சொல்கிறார், தன்னுடைய சின்னம்மாவுக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சுங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரியலை, அதில் ஒரு நாலேஜ் இல்லை. 2வது இது தடுக்கப்பட்ட ஒரு செயலை ரசூலுல்லாஹ் செஞ்சுருப்பாங்களா? இஹ்ராமில் கல்யாணம் பண்ணாதேன்னு தடுத்துவிட்டாங்க. தடைக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது, அதை மீறி செஞ்சுருக்கிறாங்க. அதை கூட கவனிக்காமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்படி மக்களுக்கு அறிவிக்கிறார். இது புகாரில் 1837 ஹதீஸில் இருக்கிறது. தஸவ்வஜ மைமூனத்தை ஓஹோ முஹரிமுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்து கொண்டு தான் மைமூனாவை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லுது. அப்போ இது புகாரியாச்சா? முஸ்லீம் ஹதீஸில் வந்து மைமூனாவே சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் இஹ்ராம் அணிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணலையே, இஹ்ராம்லாம் முடிஞ்சுக்கு பிறகு தானே கல்யாணம் பண்ணாங்க, இஹ்ராமெல்லாம் கலைஞ்சி இப்படிப்பட்ட பிறகு தான் நினைஞ்சாங்க. ரசூல் சொல்கிறா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜஹு ஹலாலுன், ஹலால்னா இஹ்ராமை விட்டு கலைஞ்சிடுறது. இஹ்ராம் இல்லாத நிலையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையே கல்யாணம் பண்ண சம்மந்தப்பட்ட பெண்ணு சொல்கிறாங்க. என்னைய ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணது இஹ்ராம் அணிஞ்சு இல்லைங்கிறாங்க. அவங்க மகன், அக்கா மகன், தங்கச்சி மகன் சொல்கிறாரு இஹ்ராமில் தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்கன்னு. இப்போ வந்து சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி கிடைக்காம இருக்குன்னு தெரியுதா இல்லையா? சஹாபாக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு, சஹாபாக்களுக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சு போச்சான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், சஹாபாக்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஏன்னு கேட்டால் சஹாபாக்களுடைய காலத்தில் வந்து எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நம்ம காலத்தில் இந்த வாய்ப்பு இருக்கிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு வந்து அனைவருக்கும் குர்ஆன் முதல் இருந்துச்சா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு 10 குர்ஆன் வாங்கி வச்சுருக்கிறீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்கிறாங்க? அந்த கல்யாணம் பண்ணி ஒருத்தர் கேட்பார்ல ஒரு பெண்ணை, உனக்கு என்ன சூறா தெரியும்னு கேட்பாங்க. அப்போ 2-3 சூறா தெரியுது பெரிய விஷயம். அந்த காலத்தில் ஆளுக்கு ஒரு குர்ஆனை பிரிண்ட் எடுத்துலாம் வச்சுக்கிட்டு கிடையாது. ஓதி காட்டுவாங்க, தொழுகையில் சேர்ந்துக்கிடுவாங்க, 2-3 சூறா மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? குர்ஆன் எந்த இப்போ எடுத்து பார்க்கறோம், குர்ஆன் வீட்டுக்கு கூட குர்ஆன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ குர்ஆன் கூட எல்லாருக்கும் தெரியாது. நீங்கள் சஹாபாக்கள் விவரமானவங்க, அதெல்லாம் விஷயம் வேறு, நல்லவங்க விஷயம் வேறு. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது? அவங்களுக்கு நிறைய தெரியும், அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஹதீஸ் இருக்குது. இன்றைக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹதீஸும் நம்மள்ட்ட இப்போ இருக்கா இல்லையா? எல்லா ஹதீஸும் நம்மள்ட்ட இருக்குது. ஒரு பட்டணம் தட்டினா எல்லாம் ஒடியாந்துருது. அவ்வளோ ஹதீஸ் நம்ம எடுத்துடுறோம். ஆனால் புகாரில் உள்ள எல்லா ஹதீஸும் ஒரு சாபிக்கு தெரியுமா? தெரியாது. புகாரியில் ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்னு அப்பாஸ் அறிவித்தார்னு வரக்கூடிய ஒரு 50 ஹதீஸ் இப்னு அப்பாஸுக்கு தெரியும், அவ்வளோதான் தெரியும். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்னு சொல்லக்கூடிய ஒரு 200 ஹதீஸ் அபூ ஹுரைராவுக்கு தெரியும். ஆயிஷா அறிவித்தார்னு சொல்லக்கூடிய 30 ஹதீஸ் ஆயிஷாவுக்கு தெரியுமே தவிர ஒரு அபூ ஹுரைரா அறிவித்த எல்லா ஹதீஸும் இப்னு அப்பாஸுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க தனக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒருங்கிணைத்து நூலாக ஆக்கப்பட்டு அது பரப்பி எல்லாருக்கும் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பு கூட தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, நெருக்கமான. இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு குடும்பத்தில் சேர்ந்தவர். அது போ மைமுனாவுக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை. ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன அப்பாவுக்கு மகன். அப்பாஸ் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன பெரியப்பா, பெரிய தகப்பனாருடைய மகன், அவருடைய தம்பி. அப்போ தன்னுடைய அண்ணனுக்கு நடந்த கல்யாணம், தன்னுடைய அண்ணனுக்கு சின்னம்மாவுக்கு நடந்த கல்யாணம். இந்த பக்கத்துலேயும் நாலேஜ் இல்லை, அந்த பக்கம் நாலேஜ் இல்லை அவருக்கு. இப்னு அப்பாஸுக்கு வந்து ரெண்டுமே நெருங்கிய உறவினராக இருந்து கூட கல்யாணம் எப்போ நினச்சின்னா இல்லை பார்த்து சொல்கிறார். அதனால குறைக்கு நம்ம சொல்லலை. அன்றைக்கு இருந்த நிலையில் அவ்வளோ பெரிய தகவல் பரிமாற்றம், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக போட்டு விட்ருப்பாங்க, கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்களா, இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் வந்து அப்படி கல்யாணம் பண்ணுற காது மாதிரி வச்ச மாதிரி பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு விழா மாதிரி நடத்திருந்தால் அப்படி வந்திருக்காதவருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு செய்தி கூட தெரியாமல் இருந்திருக்கும் போது அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதான் சொல்லியிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாமல் சொல்ல மாட்டார்கள்ங்கிறீங்களா? அப்படியா இருக்குது, மாற்றி தானே சொல்லியிருக்கிறாரு. நடந்த சம்பவத்தை மாற்றி சொன்னார்னு வருதா இல்லையா? இது முஸ்லீமில் மைமுனா அப்படி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று பாருங்கள், ஒருத்தர் வந்து குளிப்பு கடமையாயிடுச்சு, தண்ணியே கிடைக்கல, அவர் என்ன செய்வது அப்படின்னு இப்னு மசூத்கிட்ட கேட்குறாங்க. இப்னு மசூத் என்ன ஏற்கனவே சொல்லிட்ட பெரிய சஹாபி. அந்த மூத்த சஹாபிகிட்ட கேட்குறாங்க, இதா அஜனப ஃபலம் எஜிது மான் கை பேசனவு, குளிப்பு கடமையாகி தண்ணீர் கிடைக்காவிட்டால் அவன் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்துல்லா இப்னு மசூத் சொல்கிறாரு, லாயு சொல்லி தயமம் செய்யன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, தண்ணி கிடைக்கிறதுக்கும் தொழுவக்கூடாதுங்கிறார். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? தண்ணி கிடைக்காட்டி தயமம் செஞ்சு தொழுவுங்கிறான். குளிப்பு கடமையானாலும் சரி, உழவு கடமையானாலும் சரி, தண்ணி கிடைக்கவில்லை என்றால் அல்லது தண்ணி யூஸ் பண்ண முடியவில்லை என்று சொன்னால், தண்ணி கிடைக்குது அதனால் நமக்கு நோய் வரும், அந்த மாதிரி குளிர்காலமாக இருக்குது, அப்படி இருந்தால் தண்ணீரை பயன்படுத்தாமல் தயமம் செஞ்சு குளிப்புக்காகவும் தயமம் செஞ்சுக்கிறலாம், உழவுக்காகவும் தயமம் செய்யலான்னு குர்ஆனில் தெளிவாக இருக்குது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தண்ணி குளிப்பு கடமையாகிட்டு தண்ணி கிடைக்கல, நான் என்ன செய்வேன்னு ஒருத்தர் ஃபத்வா கேட்குறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, லாயு சொல்லி ஹத்தா எஜிதல் மா, தண்ணி கிடைக்கிறதுக்கு தொழக்கூடாது, அப்போ தண்ணி தான் குளிச்சு தான் ஆகணுங்கிறார் அப்படிங்கிறார். அப்போ அவர் அபூ மூஸாட்ட கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு தயமம் செய்யணும்னு அம்மாருக்கும் உமருக்கும் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதாவது அம்மாருங்கிற ஒரு சஹாபியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணத்தில் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது குளிப்பு கடமையாயிடுச்சு அம்மாருக்கு. கடமையானோன்னு என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து மண்ணில் பிறண்டு என்ன செய்கிறார், மண்ணில் பிறகு தேவையில்லை, அவருக்கு விளங்காமல் தயமம்டா அப்படி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாரு, பிறகு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அது ஒரு விஷயம். விளக்கணும்னு என்ன செய்கிறாருன்னா, மண்ணில் பிறந்து ஒரு தொழுதுறாரு, உமரை தொழுவில் இந்த சம்பவத்தை எடுத்து காட்டுறாரு. அம்மார் சொன்னதை உமர் ஏற்றுக்கிறல, உனக்கு தெரியுமான்னு இவர் இப்னு மசூத் பதில் சொல்கிறார். சரி அதை விட்டுருவோம், இந்த ஆயத்துக்கு என்ன சொல்கிறீன்னு கேட்குறாரு. நீங்கள் தண்ணி கிடைக்காவிட்டால் தொழுவே கூடாதுன்னு சொல்கிறீங்க, இந்த ஆயத்துக்கு என்ன சொல்கிறீங்க? ஃபலம் தஜிதுமான் தயம்மமும் சாயுதன் தைமன், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்யுங்க, தயமம் செய்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அந்த வசனத்துக்கு உங்களுடைய ரிப்ளை என்னன்னு கேட்குறாரு. யார்கிட்ட? இப்னு மசூத்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, பொமாதாரா அப்துல்லாஹி மாயக்குல், அப்துல்லா இப்னு மசூத் பதில் தெரியல, சரியான கையில் குர்ஆனில் இருக்குன்னு கேட்குறாரு, என்ன சொல்கிறதுன்னு. அதுக்கடுத்து என்ன யோசித்து பார்த்து பதில் சொல்கிறாரு, இன்னாலவ் ரஹசனாலகும் பிஹாதா, இதில் வந்து நம்ம அப்படி சலுகை கொடுத்தோம் என்று சொன்னால் லவ் சக்க இதா பரத அகதுமுல்மா, சில பேருக்கு தண்ணீரை பயன்படுத்துகிற குளிர் மாதிரி வந்து வச்சுட்டு சொன்னால் அதை விட்டுட்டு தயவம் செஞ்சுவார், நம்ம கொடுக்கக்கூடாது, அல்லாஹ் கொடுத்துருக்கணும் சலுகை. இவர் என்ன செய்கிறாரு, நம்ம அப்படி சலுகையை கொடுத்தோம் என்று சொன்னால் குளிர் அடிக்குது என்று என்ன செய்வார்கள், அவங்க வந்து தயமம் செஞ்சு தொழுது விடுவார்கள், அவர் சலுகை கொடுக்க முடியாதுங்கிறார். அப்போ இது வந்து இப்படி செய்யலாமா? அவர் அல்லாஹ் வந்து அதுக்கு சலுகை கொடுத்துருக்குறான், அதை எடுத்து காட்டுறாரு. காட்டும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் நம்ம அதை கொடுக்கக்கூடாது, மக்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கிறார். மிஸ்யூஸ் பண்ணுறது எல்லாம் சட்டமாக்குவான், அது எப்படி மிஸ்யூஸ் ஆகும்? கரெக்டான யூஸ் தானே அது.
தண்ணி கிடைக்காவிட்டால் தயமம் செய்வது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதா மிஸ்யூஸ் பண்ணுறதா? அது சரியாக யூஸ் பண்ணுறது தானே. அது இவர் மிஸ்யூஸுங்கிறாரு. அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, தப்பாக பயன்படுத்திடுவாங்க. சாதாரண குளிர் அடித்தவொன்னே தயமம் செஞ்சுட்டு தொழுதுருவாங்க. அப்படி நம்ம கொடுக்கக்கூடாது, குடிக்க தண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும் அப்படிங்கிற தயமத்துக்கு மீனிங் இல்லாமல் ஆக்குறாரு. அல்லாஹ்வுடைய குர்ஆனில் உள்ள அந்த சலுகையை கட்டளைக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்குறாரு. நம்ம குறை சொல்லலை, அவங்களெல்லாம் அவங்க செஞ்சது அவங்க பொறுப்பாளி. நம்ம குறை சொல்வதற்காக இதை சொல்லலை. அவங்களோட தியாகங்களை குறைத்து மதிப்பிடவும் இது சொல்லவில்லை. நம்மளை விட அவங்க மேலானவர்கள் என்பது நமக்கு டவுட்டு கிடையாது. அந்த தியாகத்துக்கு முன்னாடி எதுவும் நிற்காது. நமக்கு பேச்சு என்னென்னு கேட்டால் இது எப்படி ஃபாலோ பண்ணுறது? இப்போ இப்படிலாம் சொன்னவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லியிருப்பாங்கன்னு வழங்குதா இல்லையா? குர்ஆனில் ஒன்று இருக்கு, ஃபத்வா கேட்டால் குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்கிறாங்க. மாற்றமாக சொல்கிறது எடுத்து காட்டின பிறகு ஆமாங்கிறார். அது நமக்கு அப்படி கொடுக்க முடியாது, அல்லாஹ் சொன்னபடி கொடுக்க முடியாதுங்கிறார். அப்போ அல்லாஹ் சொன்னபடி இந்த சலுகையை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற ரைட் இருக்குது அவருக்கு, ரைட்டு கிடையாது. அப்போ இப்படிலாம் சொல்லியிருக்கும் போது எத்தனை ஃபத்வா எப்படி வச்சு நமக்கு என்ன தெரியும்? ஏன் இது வந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன உங்களுக்கு பத்தலையா? இது கேட்குறேன். சஹாபிங்கிறீங்களே, அல்லாஹ் ரசூல் சொன்ன உங்களுக்கு போதுமானது. அலைசல்லாஹு பி காஃபி நபுதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையான்னு நல்லா கேட்குறான். அப்போ அடியானுக்கு அல்லாஹ் போதும்னா அல்லாஹ் சொன்னதும் நின்றுக்க மறையான். அவர் என்ன சொன்னார், இவர் சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு போனோம். இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இது எங்கே இருக்குது? அவர் மறுத்தது வந்து புகாரில் 340 முதல்ல வலிமையில் நீங்கள் பார்க்கலாம். 346 ஹதீஸை பாருங்கள். இப்னு மசூத் அப்பட்டமாக அந்த ஆயத்துக்கு மாற்றமாக பேசுகிறார். ஆயத்தை சுட்டி காட்டின பிறகு மாற்றி பேசுகிறார். இருக்குங்க தயமோண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கானுங்க, சொல்லித்தான் இருக்கான், நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிறார். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இவர் கொடுக்க மாட்டாரான். அப்போ அல்லாஹ் சொன்னதை கொடுக்க மாட்டான்னு சொன்னால் அதுக்கு என்ன மீனிங்? இது எப்படி எடுத்துக்கொள்வது? அதனால் நமக்கு எது பாதுகாப்பு? வஹி தான் பாதுகாப்பு. அல்லாஹ்ட்டேருந்து வந்த செய்தி மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பை தவிர எந்த சஹாபி வந்தாலும் சரி அவங்களுடைய ஃபத்வாக்கள்லாம் குர்ஆனேஸை காட்டி சொன்னால் ஏற்றுக்கிறங்க. குர்ஆனேஸில் இல்லாமல் அவங்களா சிலதை சொன்னார்கள் சொன்னால் அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ முத்தலாக்கு விஷயம் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த முத்தலாக்கு விஷயத்தில் வந்து மதுஹபில் வந்து 3 தலாக் இருக்குங்கிறாங்க. முத்தலாக்குன்னா என்னென்னு கேட்டால், ஒரு மனைவி பிடிக்கல, தலாக்குன்றான், 3 தலாக் ஆகிடுச்சுங்கிறாங்க. யார்? மதுஹபுகள் அப்படி சொல்கிறாங்க. அதை எதிர்த்து இந்த செலவுகள்லாம் எதிர்த்து 3 தலாக் கிடையாது, 1 தலாக்கு தான். ஒருத்தன் வந்து மனைவியை பார்த்து தலாக்குங்கிறான், 1 தலாக்கு தான் அதுக்கு அர்த்தம். 3 தலாக்குன்னு சொல்கிறான், 1 தலாக்குன்னு தான் அர்த்தம். அது லட்சம் தலாக்குன்னு சொல்கிறான், 1 தலாக்குன்னு தான் அர்த்தம். 1 தலாக்கு 3 தலாக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒரு தடவை மனைவி விவாகரத்து பண்ணிட்டான்னு சொன்னால் அவங்களுடைய உறவு முழுசாக நீங்காது, சேர்ந்துக்கிடலாம். விவாகரத்து பண்ணிட்டு என்ன செய்யலாம், 3 மாத விடாய் முடிகிறதுக்குள்ளே சரி தெரியாமல் சொல்லிட்டேன் சேர்ந்துக்கிட்டான்னா விவாகரத்து அடிப்படை தலாக்குன்னு சொன்னால் கூட சேர்ந்துக்கிற வாய்ப்பு இருக்குது. 1 தலாக்கில் 2வது தடவை விவாகரத்து பண்ணுறாங்க, கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்து வாழ்ந்த பிறகு மறுபடியும் பஞ்சாயத்து வந்து மறுபடியும் விவாகரத்து பண்ணான்னு வைங்களேன், மறுபடியும் சேர்ந்துக்கிடலாம். 3வது தடவை விவாகரத்து பண்ணானே சேரவும் முடியாது. அப்போ 3 தடவை செய்ய விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னா தலாக்கு தள்ளி 3 முடிஞ்சிச்சுங்கிறாங்க. ஒரே நேரத்தில் 3ஐயும் சொல்லிவிட்டு அந்த ரிசல்ட்டை இதில் கொண்டாந்து எஃபெக்ட் பண்ணுறாங்க. இந்த முத்தலாக்குங்கிற இதுக்கு பேர் தான். இது வந்து ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னா கிடையாது. இது எதனால் இந்த பிரச்சனை வருது என்று கேட்டால், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கானத்தி சலாசு துஜாலு வாஹிதத்தன் அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ அபி பக்ரின் ஓ சலாசம் மின் இமாரத் உமர். ரசூல்லாவுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமர் காலத்தில் 3 ஆண்டுகளும் 3 தலாக் என்பது 1 தலாக்காகத்தான் இருந்தது. 3 தலாக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் 1 தடவை தலாக் சொல்லியிருக்கான்னு அர்த்தம். தலாக் சொல்கிறாருந்தா நீ மீண்டும் தலாக்கு யாரை சொல்லணும்? மனைவி தானே தலாக் சொல்லணும். நீ எப்போ 1 தலாக் சொல்லிட்டே மனைவி இல்லாமல் போயிட்டா, அப்புறம் சொன்ன தலாக்லாம் யாருக்கும் சொல்லியிருக்கிற? தலாக்குன்னு சொன்னவன மறுபடியும் மனைவி ஆக்கி தானங்க தலாக்கு சொல்லணும். தலாக்குன்ட்டான், முடிஞ்சிருச்சுல, எப்படி தலாக்கு சொல்லுவேன்? வா சேர்ந்துக்கிருவோம் என்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் விட்டா தான் நீ மனைவியை தலாக்கு சொல்கிறான். இப்போ 1 தடவை தலாக்குன்னோடனே முடிஞ்ச பிறகு அடுத்த தலாக்கு நீ யாருக்கு சொன்ன? மனைவி ஆக்காமல் சொன்னது வேற ஆளுக்கு சொன்னியாப்போ அப்படின்னு கூட சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா முத்தலாக்குங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துலையும் கிடையாது. 3 தலாக்கு இல்லை 3 லட்சம் தலாக்குன்னு சொன்னாலும் சரி தான், 1 தடவை நீ தலாக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சேர்ந்து வாழ உனக்கு அனுமதி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் காலத்தில், அபூபக்கர் காலத்தில், உமர் காலத்தில் 3 ஆண்டுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மக்கள் இந்த அதிகமாக அதை செய்ய ஆரம்பிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இனிமேல் எவனாவது 3 தலாக்குன்னா 3 ஆக்கிவிடுவேன்ட்டார். யார்? உமர். ஆக்கிவிடுவேன்னு சொன்னது மட்டுமல்ல சட்டமாக்கி விட்டார். முத்தலாக்குன்னா இனி சேரவக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுங்கிறார். இதை சொல்ல எப்படி ரைட் இருக்குது? ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த நடைமுறை இல்லை, அபூபக்கர் காலத்தில் இல்லை. இவருடைய ஆட்சியிலே 3 வருஷத்துக்கு அதை அமுல்படுத்தி இருக்கிறாரு. மக்கள் அதிகமாக சொன்னால் உனக்கு என்னென்ன? மக்கள் அதிகமாக செஞ்சால் அதனால் உங்களுக்கு என்னென்ன? அதிகமாக செஞ்சால் நல்லது தானே, சேர்ந்து வாழ்கிறது தானே, வாய்ப்பு தானே அது. இவர் மக்களுக்கு கேடில் செஞ்ச மாதிரி ஆகிட்டார். கோபத்தில் 3 தலாக்குன்றானா அதெல்லாம் முடிஞ்சு போய்வோம் அப்படிங்கிற நல்லதா? 3 தலாக்குன்னு சொன்னாலும் சேர்ந்து வாழ்கிறது நல்லதா? அதிகமாக பயன்படுத்துகிற காரணத்தினால அதிகமாக தலாக்குன்னு சொல்கிறாங்களே, சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு செய்கிற கருணை எதுவாக இருக்கும்? சேர்ந்து வாழ்கிற வாசலை திறந்து வைக்கிறது நல்லதா? இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு விரட்டி விடுறது நல்லதா? அல்லாஹ் ரசூல் செஞ்சுட்டு போகலாம், மாற்றமாக செய்கிறார் இவர்.
உமர் என்ன செய்கிறார், சட்டமாக்கிட்டார். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அப்படி சட்டமாக்கிட்டார்னு வருது. அஜாசஹு அலைஹிம், இனிமேல் இதுதான் சட்டம்ட்டார். இதை வச்சுக்கிட்டு தான் மதுஹபுக்காரனா முத்தலாக்குங்கிறான். முத்தலாக்கு அதுக்கு தான் மோடி வரைக்கும் தலையிடுறது காரணமே இது. அந்த முத்தலாக்கை வச்சு தான் விளங்கிட்டு பிடிச்சி விட்றாங்க. இஸ்லாத்தில் முத்தலாக்க கிடையாது. 3 சந்தர்ப்பங்களில் தலாக்குன்னு சொன்னால் தலாக்கு விடுவதற்கெல்லாம் சேரக்கூடாது. ஒரு விவாகரத்து பண்ணிட்டானா மறுபடியும் சேர்ந்து வாழணும். வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும், 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம், சேர்ந்து வாழ முடியாத இன்னொரு தடவை தலாக். அப்படி தான் இருக்கே தவிர இவன் என்ன தலாக்கு விடுவதற்காக வேண்டிய சேர்க்கிற மாதிரிலாம் விளங்கி வச்சிருக்கிறானுங்க. அதனால் இப்போ நம்ம பாயிண்ட் என்னென்னு கேட்டால், உமர் அவர் செஞ்சது சரிங்கிறீங்களா? அப்போ ரசூல்லாவுடைய காலத்தில் அப்படி இல்லைன்னு தெரியும் போது இப்னு அப்பாஸ் அப்படி சொல்கிறார். அப்போ முத்தலாக்கு கிடையாது, ரசூல்லா காலத்திலையும் கிடையாது, அபூபக்கர் காலத்திலையும் கிடையாது, உமருடைய ஆட்சியின் 3 வருட காலத்தில் இது கிடையாது. அவர் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார். முதல் 3 வருட காலத்தில் இது தான் அமுல்படுத்தினார். முத்தலாக்குன்னா முத்தலாக் கிடையாதுடா, 3 தலாக்குன்னு சொன்னாலும் ஒரு தடவை தலாக்கு பண்ணியிருக்க, சேர்ந்து வாழ்ந்துக்க என்று தான் அப்போ சட்டம் இருந்துச்சு. இவர் ஏன் மாற்றினார்? தெளிவான ஹதீஸுக்கு மாற்றமாக செஞ்சுருக்குமோ நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. இந்த செலவுல உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ உமரை பின்பற்ற மாட்டாங்க, மதுஹபுக்காரன் எடுத்துக்கிறான். அவனாச்சும் பாராட்டலாம், அவன் சஹாபாக்களை பின்பற்றுங்கிற வகையில் ரசூலுல்லாவை தூக்கி போட்டுவிட்டு முத்தலாக்கு கூடும்னு அவன் சொல்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறாங்க. பின்பற்றி பார்ப்போம். முத்தலாக்கு என்ன, முத்தலாக்கு கூடாது, அது அப்படி இப்படி உழப்புவாங்க. ஏன் உழப்புறீங்க? சஹாபாக்கள் தான் தப்பு செய்ய மாட்டாங்களா, கரெக்டாக தானே சொல்லுவாங்க. அவர் சட்டம் போட்டிருக்காருல அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது. அவங்களே ஒத்துக்கிறாங்க இது கிடையாது, இந்த சட்டம் இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. உமர் செஞ்சது தவறுன்னு ஒத்துக்கிறாங்க. தவறுன்னு சொல்லிட்டு சஹாபாக்களை பின்பற்றுங்கிறாங்க. உமர் சொல்ல சரின்னு சொல்லிட்டு பின்பற்ற சொல்லி பார்ப்போம். உமர் சொல்கிறது சரிதான் தப்புன்னு வர சொல்லிவிட்டு அது பின்பற்றணுன்னா இப்படி தப்பு எப்படி பின்பற்றுறது அப்படிங்கிற ஒரு காட்சியை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக உள்ளது. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு சஹாபி அபூ சயீல் குத்ரி உமர்ல நானும் பார்க்க வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். உமர் ஏதோ வேலையில் இருக்காரா, ரிப்ளை கொடுக்கல. மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். இவர் ரிப்ளை கொடுக்கல. மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். பதில் கொடுக்கல. அவர் திரும்பி போயிடுறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆள் சலாஞ்சர் யார் பவர் நின்றாரா, அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு கேட்குறாரு, இந்த மாதிரி அபூ சயீத் வந்தார் அப்படின்னு கூட்டிகிட்டு வரேன், எப்படி போகலாம், நின்று வெயிட் பண்ணிட்டு சந்திச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னோடனே அவர் இந்த சம்பவத்தை சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, 3 தடவை நீங்கள் அனுமதி கேளுங்க, 3 தடவை அனுமதி கொடுக்காவிட்டால் திரும்பி போயிருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால தான் நான் திரும்பி போனேங்கிறார். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆதாரத்தை கொண்டு வாங்குறார். ஆதாரத்தை கொண்டாந்து நிரூபிக்கலாம், தொலைச்சி போடுவாங்கிறார். நீ இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதற்கு நீ இல்லாமல் இன்னொரு சாட்சியை கொண்டு வாங்குறார். இவர் போய் சபையில் போய் யாராவது இந்த ஹதீஸை கேட்டிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறார். ஒரு ஆள் வர்றார், எனக்கு தெரியும் அப்படின்னு சாட்சி சொன்னோன்னு விடுறார். எதுக்கு சொன்னேன்னு கேட்டால், இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று உங்களுக்கு தெரியலை. 3 தடவை அனுமதி கேளுங்கள், அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி போயிருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அது உமர்களுக்கு தெரியலை. எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், சஹாபாக்களில் என்ன செய்வாங்க, தப்பாக சொல்லுவாங்க, ஹதீஸ் தெரியாதவங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்கலாம் இருப்பாங்க. நமக்கு அது சேஃப்டி கிடையாது. இது குறித்து இன்னும் சில செய்திகள் இருக்குது, இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சொல்லுவோம். இறுதியாக நேற்றைய தினம் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அவங்களே சில தவறான தீர்ப்புகளெல்லாம் அளித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த தப்பான தீர்ப்பையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதற்குரிய சான்றுகளையும் நம்ம காட்டணும். அந்த தொடர்ச்சியில் புகாரியில் வரக்கூடிய 956வது ஹதீஸ், மர்வான் என்பவர் ஆட்சி தலைவராக இருக்கிறார். மர்வானுடைய தலைமையில் ஆட்சி இருக்கிறது, மதீனாவுடைய அதிகாரியாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பெருநா தொழுகை வந்தவுடனே அவர் உடனே என்ன செய்கிறாருன்னா, ஏறி பெருநாள் தொழுகைக்கு எப்படி நம்ம நடத்துவோம் என்று கேட்டால், முதல்ல தொழுகை, அப்புறமேல் பயான். ஜும்மாவில் முதல்ல பயான் நடக்கும், அப்புறமேல் தொழுகை நடக்கும். பெருநாள் தொழுகை என்பது அதுக்கு நேர் மாற்றமாக முதல்ல தொழுகையை நடத்தி முடிப்பாங்க, அப்புறமேல் என்ன செய்வாங்க, பெருநாளில் உரை நிகழ்த்துறது வழக்கம்ங்கிறது நம்ம எல்லாருமே, எல்லா 72 கூட்டமும் இது அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த ஒரு ஜமாத்துலையும் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி குத்பா ஓதுறதில்லை, பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி தான் அந்த குத்பாங்கிறத எல்லாம் வழங்கி வச்சுருக்கிறோம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அந்த இருந்த ஒரு வழக்கத்தை மர்வானுடைய சஹாபாக்கள்லாம் வாழுகிற சிறந்த காலம்னு சொன்னோம்ல, ஹைருல் குரூன், 2ஆம் தலைமுறை, அந்த சமுதாய மக்கள் வாழ்கிற காலத்தில் மர்வான்கிற என்ன செய்கிறாருன்னா, ஆட்சிக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். பெருநாள் தொழுகைக்கு ஒரு மெம்பரை போட்டு வச்சுருக்கு கரெக்டாக. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தொழுவதற்கு முன்னாடியே மெம்பரில் ஏறுறார். தொழுவதற்கு எப்போ, மதீனாவில் தலைநகரத்தில் சஹாபாக்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இவர் மர்வான் கையில் ஆட்சி இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தொழுகைக்கு முன்னாடியே ஜும்மாவுக்கு உரை நிகழ்த்துகிற மாதிரி பயான் பண்ணுவதற்கு மெம்பரில் ஏற போகிறார்.
அப்போ அபூ சயீத் அல் குத்ரிங்கிற அந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னா அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறார். அது என்ன மேலே ஏற போகிற அவர் ஆட்சி தலைவர் அதிகாரின்னு பார்க்கல, மதீனாவுடைய கவர்னர் அவர். அதை பார்க்காம என்ன செய்கிறாரு, அது எப்படி நீ மேலே ஏறலாம்னு இழுக்கிறார். இழுத்தாலும் அதை உதறி தள்ளிட்டு என்ன செய்கிறாரு, அவர் மேலே ஏறி முதல்ல பயான் செய்ய ஆரம்பிக்கிறார். உடனே அவர் நேருக்கு நேரம் அபூ சயீத் அல் குத்ரி வந்து கண்டிக்கிறாங்க. என்ன கண்டிக்கிறாங்கன்னா, கையர்த்துமுல்லாஹி, எல்லாத்தையும் மாற்றிவிட்டீங்களாடான்னு என்ன செய்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து கொஞ்ச நாள் தான் ஆகிருக்குது. அந்த கொஞ்ச நாளில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெருநாள் தொழுகைங்கிற ஒரு முக்கியமான ஒரு வணக்கத்தை ஒரு அதிகாரி மாற்றுறார். மாற்றும்போது அபூ சயீதுங்கிற ஒரு சஹாபி தான் தட்டி கேட்குறார் அந்த சபையில். இன்னும் பல சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, தாபியன்கள் இருக்கிறாங்க. ஒரு புரட்சியே நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கணும், எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சுன்னத்தை நீ எப்படி மாற்ற போகிற, நீ யார் அப்படின்னு கேட்காம என்ன செய்கிறாங்கன்னா சும்மா இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கடுமையாக திட்டுறாரு. அப்போ அவன் மெம்பரில் இருந்துக்கிட்ட என்ன செய்ய வாக்குவாதம் நடக்குது. இவர் கேட்குறாரு, அவர் என்ன செய்கிறாரு, கதாக மாத்தாலமும் நீ சொல்கிற விஷயம்லாம் மலையேறி போச்சுங்கிறார். அப்போ மார்க்கத்தை அவ்வளோ அலட்சியமாக பேசுகிறார். மறுவான்னு சொல்கிறாரு, நீ அறிந்து வைத்திருக்கிற விஷயமெல்லாம் இப்போ கிடையாது, இதுதான் இனிமேல் மெத்தட், இனிமேல் இப்படி தான் ஒரே நிகழ்த்திட்டு தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம், தொழுகை நடத்துவோம், பெருநாள் நடத்துவோங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ அறிந்து வைத்திருப்பதை விட நான் அறிந்து வைத்திருக்கிற அந்த மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அவர் மறுபடியும் சண்டை போடுறார். கடைசி அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ வாதத்தில் பதில் சொல்ல முடியாமல் நான் ஏன் இப்படி செஞ்சேன் என்று சொன்னால், தொழுகைக்கு பிறகு மக்கள் உட்கார மாட்டேங்கிறாங்க. நான் உரை நிகழ்த்துற மக்கள் கேட்கணுமா இல்லையா? அப்போ தொழுகை வந்து கிளம்பி போக முடியாதுல்ல. உரை ஆரம்பத்தில் பண்ணிட்டோம்னா தொழுதுட்டு தான் போகணுன்னு உட்காந்துருவாங்க. முதல்ல வந்து தொழுகையை போட்டோம்னா தொழுகை முடிஞ்சாலும் ஓடி போயிடுறாங்க. நான் பயான் பண்ணும்போது யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்கிறாரு. இன்னன்னாச லம்ய கூணும் எதிரி சூழ்நிலைனா பாதசலா, தொழுகைக்கு பிறகு நாங்கள் உரை நிகழ்த்துவதற்கு மக்கள் அமர மாட்டேன் என்கிறார்கள். அதனால தான் ஜால் துஹா கபுல சலா, தொழுகைக்கு முன்னாடி ஆக்கிட்டேன்னு சொல்கிறார். அப்போ இந்த சம்பவம் வந்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி 956. இதில் எவ்வளோ விஷயங்களை சிந்திக்க வேண்டியிருக்குது. பெருநாள்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு இபாதத். அந்த இபாதத்தை வந்து சுன்னத்துப்படி நடக்கிறது தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷ காலம் மதீனாவில் இந்த தொழுகை 10 வருஷம்னா 20 பெருநாள் தொழுகை வந்துடும். ஹஜ் பெருநாளைக்கு 3 பெருநாள் 2 பெருநாள்னா 20 பெருநாள் தொழுகையை ரசூல்லா தொழுது காட்டியிருக்கிறாங்க. எல்லா பெருநாள் தொழுகைகளையுமே தொழுகை தான் முதல்ல தொழுகை, அப்புறமேலே உரை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். இப்படி எல்லாரும் அறிந்திருப்பார்கள். பெருநாள் தொழுகையுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் அறிந்து வைத்திருப்பார்கள். வக்துக்கு வராதவங்க தூரத்தில் உள்ளவங்க கூட இதுக்குன்னு வருவாங்கல்ல, பெருநாள் அன்னைக்குன்னா போய் ரசூல்லாவோட தொழுன்னு வந்திருப்பாங்க. எல்லாரும் அறிந்திருக்கிற அந்த ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் இருக்கும் காலத்தில் மாற்றப்படுகிறது. மாற்றப்படும்போது ஏன் ஒரு புரட்சி வெடிக்கலை? அவர் நினச்ச செஞ்சிட்டார்ல, அவர் நினச்ச செஞ்சிட்டாரு. அதன்படி தான் தொழுகை நடந்து முடிஞ்சிருக்குது. இவர் ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு, மறுப்பு தெரிவிக்கிறார். இன்னொரு ஆள் தெரிவித்தாலும் வேற ஒரு அறிவிப்பில் வருது. அப்போ 2 பேர் தான் மொத்தத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, சமுதாயத்தில் சிறந்தவர்கள்னு. அந்த சமுதாயத்தில் 2 சிறந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அங்கே இருக்கிறாங்க, அடுத்த தலைமுறையும் இருக்கிறாங்க. சஹாபாக்களில் கணிசமான பேர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் இருக்கிறார்கள், தாபியன்களும். அந்த 2 தலைமுறை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெருநாள் மாற்றப்படும் பொழுது பேசாமல் அதுக்கு ஒபே பண்ணிக்கிட்டு அதை அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்தார்கள் என்று சொன்னால், அப்போ நம்ம என்ன விளங்கணும், இந்த காலத்தில் நினச்ச சஹாபாக்கள்லாம் சேர்ந்து செஞ்சாங்க சரின்றோன்னா என்ன ஆகுது? இப்போ அப்போயே நீங்கள் செய்யலை, எல்லோரும் இப்போ செய்ய வேண்டியது. இப்போ மறுவான் செஞ்சது எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்கிறீங்க. சஹாபாக்களை பின்பற்றுவதாக இருந்தால் சஹாபாக்கள்லாம் இதை தான் பின்பற்றிருக்கிறாங்க, ஒருத்தரை தவிர. ஒரு சஹாபியை தவிர இன்றைக்கி இருந்து 50 சஹாபியை நினைஞ்சிருக்கிறாங்க. இவர் தொழுவிக்க அவங்க பின்னாடி தொழுதுருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் தானே. இவர் எந்த மெத்தடை செய்கிறாரோ அந்த மெத்தடை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க என்று சொன்னால், அப்போ அதை தான் சஹாபாக்களில் பல பேர் அதை செஞ்சுருக்கிறாங்க. ஹைருல் குரூன், சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறீங்களே, அந்த சமுதாயத்தில் உள்ள தாபியன்களும் செஞ்சுருக்கிறார்கள். அப்போ ஏன் எல்லா 72 கூட்டமும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதை சஹாபாக்களை பின்பற்றணும்ல. சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு உங்களுக்கே தெரியுது சஹாபாக்கள் தப்பாகவும் செஞ்சுருப்பாங்க, பின்பற்ற தேவையில்லைன்னு விளங்குதில்ல. அவங்களே மனசாட்சி, அவங்களுடைய எல்லாருடைய மனசாட்சியும் ஒத்துக்கொள்கிறது. இந்த செயல் சஹாபாக்கள்லாம் சேர்ந்து உடன்பட்டாலும் இது சரியில்லை, தாபீன்கள்லாம் சேர்ந்து உடன்பட்டாலும் இது சரியில்லை என்று சொல்லி தானே அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, எல்லாருமே முதல்ல குத்பா ஓதிட்டு பெருநாள் தொழுவுறீங்க. ஒருத்தர் கூட மாற்றி தொழுவு காணாமல், செலவுகள் கூட செய்ய காணாமல், செலவை பின்பற்றணுமே. எல்லா செலவுகளும் எத்தனை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு செலவுகள்லாம் கூடி தான் இது செஞ்சுருக்கிறாங்க. ஆட்சிக்கு பயந்து அதிகாரத்துக்கு பயந்து செஞ்சாங்கன்றாலும் அது நிற்காது.
அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது சஹாபாக்கெல்லாம் மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அப்படி செஞ்சுருக்கும்போது அங்கீகரிச்சிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இப்படியும் செய்யலான்ற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்களா? அப்போ எல்லாருக்கும் தெரிகிறது தப்புங்கிறது எங்கேயும் நடக்கும். வகி தான் பாதுகாப்பு. நமக்கு தெரியுதா? அவ்வளோ ஒட்டுமொத்த சமுதாயமும் செஞ்சுருக்குது இப்படி. நாம் அந்த ஒத்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அவத்தையும் மாற்றி இப்போ செஞ்சுட்டு இருக்கணும். ஒட்டுமொத்த சமுதாயம் என்ன செஞ்சிருக்கு? அன்றைக்கி மாற்றி இப்போ பெருநாள் தொழுகையை மாற்றி தொழுகிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்? ஒட்டுமொத்த சமுதாயம் தனியாக வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இப்படி தான் செஞ்சாங்க, அதான் எங்களுக்கு வேணும், அப்படி தானே போயிட்டுருக்குறோம். அப்படி எல்லாத்துலேயும் போங்க. இந்த பெருநாள் தொழுகை விஷயத்தில் இந்த ஹதீஸை எப்படி நீங்கள் புரிந்து கொண்டு இது பிழை தான், யார் செஞ்சாலும் பிழை, இது மார்க்கம் ஆகாது, சஹாபாக்கள் செய்வது மார்க்கத்தில் இல்லை என்ற கருத்துக்கு வந்து ஒதுக்கிட்டீங்கல்ல. இப்படி எல்லாத்துலேயும் சிந்திங்க. இதில் சிந்தித்த மாதிரி எல்லாத்துலேயும் சிந்திங்க. இதில் பிழை நடந்த மாதிரி வேறு வேறு விஷயங்கள்லையும் வரும்னு சிந்திக்கணுமா இல்லையா? அந்த புகாரி 956 இந்த ஒரு ஹதீஸ் என்ன செய்யும், இதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், நீங்கள் சொல்லக்கூடிய சிறந்த சமுதாயம் இருக்குதுல்ல, அந்த ஆட்சி காலம் தான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா அதிகமான பள்ளிகளில் வந்து அதிகமில்லை 95% பள்ளிகள் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்கிறாங்க. லுஹருக்கு 1 பாங்கு தான் சொல்கிறாங்க, 5 வேளைக்கும் 1 பாங்கு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமைக்கு மாத்திரம் என்ன செய்கிறாங்க, எல்லா பள்ளிகள்லையும் முதல்ல ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க. இமாம் மெம்பரில் ஏறுறாருல அப்போ ஒரு பாங்கு சொல்லுவாங்க. இமாம் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி தொழுகை வக்து வந்தவன ஒரு பாங்கு வந்து மைக்கை போட்டு உலகத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதில் உள்ளுக்குள்ளே என்ன செய்வாங்க, 2வது பாங்கு சொல்கிறாங்க. எல்லா பள்ளியிலும் வழக்கமாக இருக்குது. இந்த வழக்கம் எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா? அதுக்குள்ள ஹதீஸ் 912வது ஹதீஸ் புகாரியில். அதில் என்ன வருதுன்னு சொன்னால், கானன் நிதாவு யௌமுல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை என்று பாங்கு சொல்வது என்பது அவ்வளவு இதா ஜலசல் இமாம் அலால் மெம்பர், இமாம் மெம்பரில் ஏறின உடனே சொல்வது தான் இருந்தது. முதல்ல ஒரு பாங்கு சொல்கிறீங்களே, 12 மணிக்கு இமாம் ஏறுறாருன்னா 12க்கு ஒரு பாங்கு சொல்கிறீங்க உதாரணமாக. அந்த முதல் சொல்கிற பாங்கு இல்லை இருக்கவில்லையா? முதல் பாங்கு எப்போ இருந்தது என்று சொன்னால், இதா ஜலசல் இமாம் அலல் மெம்பர், இமாம் மெம்பரில் ஏறி உட்கார்ந்த பிறகு தான் சொல்கிற பாங்கு தான் இருந்தது. அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் பூராவுமே அந்த ஒரு பாங்கு தான் இருந்தது. அபி பக்ரின், அபூபக்கருடைய ஆட்சி காலம் பூராவுமே அந்த ஒரு பாங்கு தான் இருந்தது. இமாம் மெம்பரில் ஏறுவார், அப்போ தான் பாங்கே சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலையும் இப்படி தான் இருந்தது. லம்மாக்கான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வந்த பொழுது கசரு நாசு, மக்கள்லாம் ஜாஸ்தியாக கூட்டம் பெருகிய பிறகு ஜாதன் நிதா சாலிசு, 3வது பாங்குன்னா இக்காமத்தையும் சேர்த்து 3வது ஒன்றை அவர் அதிகமாக்கி விட்டார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இது புகாரில் 912. இவர் உஸ்மான் காலத்தில் இப்படி 2 பாங்கை உண்டாக்குனாங்க, இன்னொரு பாங்கு கூடுதலாக ஒரு பாங்கு அவர் அதிகமாக்கினார்னு பச்சையாக வருது. அப்போ ரசூல் காலத்தில் இல்லாத ஒன்றை, அபூபக்கர் சித்திக் காலத்தில் இல்லாத ஒன்றை, உமர் ரலியல்லாஹு காலத்தில் இல்லாத ஒன்றை உஸ்மான் ரலியல்லாஹு தான் என்ன செஞ்சாங்க, உண்டாக்குனாங்கன்னு வருது. இதில் என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லிக்கொண்டு இதை அமல்படுத்துகிறாங்க எல்லாத்துலேயுமே. ஆனால் எதை விட்டுறாங்க பாருங்கள், இது எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு மாத்தம்னு வருது அதுலேயே. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒன்று இருந்திருக்குது, அது ரெக்கார்டில் இருக்குது. அந்த ஹதீஸை வச்சு தான் உஸ்மான் செஞ்சது ஆதாரம் வச்சு தான் செய்கிறாங்க. சரி, உஸ்மான் சொன்னபடி செய்கிறாது இருக்கட்டும்பா, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒன்று தானே இருந்துச்சு, ஒரு பாங்கு தானே சொல்லப்பட்டுச்சு, ஏன் அதையே நீங்கள் இன்னொன்று உண்டாக்குனீங்க? அப்போ அபூபக்கர் காலத்துலேயும் மாற்றலையே, உமர் காலத்துலேயும் மாற்றலையே, உஸ்மான் வரும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், மக்கள் பெருகிட்டாங்க, முன்னாடி ஒரு பாங்கு சொல்லிவிட்டா நிறைய கூட்டம் வரும், இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுருக்காங்க. நோக்கத்துக்கு செஞ்சாலும் அதே இபாதத்தில் வருமா, சேர்க்கலாமா அப்படி நினச்சிக்கிட்டு தானே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உஸ்மான் இப்படி செஞ்சுருக்க மாட்டார், கடத்தருவில் சொன்னாருன்னு அதில் வருது. ஏதோ ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்காரு, இவங்க பாங்குன்னு விளக்கிட்டாங்க, அது 2வது விஷயம். அப்படி அவங்க விளக்க பிரகாரம் பாங்குன்னு வைத்து கொண்டீர்களே, ஆனால் அப்போ நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தானே ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 2 பாங்கு சொல்லக்கூடியவர்கள் எதத்துக்கு எரிஞ்சிட்டீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து 2 பாங்கு சொல்லலை, அவங்க கற்றுத்தராத ஒரு விஷயம். நீங்கள் 2 பாங்கு என்று ஜும்மாவுக்கு சொல்வது அவங்க சொல்லித்தராத விஷயம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாத ஒரு விஷயம், உமர் சொல்லாத விஷயம். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் மட்டும் என்ன செய்கிறாங்க, அவங்க அதிகமாக்கினார்கள். அந்த 912வது புகாரி ஹதீஸை வைத்து கொண்டு தான் உஸ்மான் செஞ்ச மாதிரி நம்மளும் செய்வோன்னு சொல்கிறீங்க. உஸ்மான் சொன்ன மாதிரி சரி நீங்கள் சொல்லும் பொழுது எது எடுபட்டு போகுது? அல்லாஹ்வும் ரசூலும் எடுபட்டு போயிடுதே. அல்லாஹ் ரசூல் சொன்னதை தூக்கி தனியாக அது தனியாக கிடக்கட்டுப்பா, நம்ம இதை எடுத்துக்கணும்னா என்ன அர்த்தம் இதுக்கு அப்படிங்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இவனாவது பரவாயில்லை, இந்த சஹாபாக்களை பின்பற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த சுன்ன ஜமாத் ஆளுக்கு பரவாயில்லை. இந்த சலபுல ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 2 பாங்கு இல்லைன்னு வர சொல்லிக்கிறாங்க. ஏன் 2 பாங்கு இல்லைங்கிறீங்க? சஹாபி தானே செஞ்சுருக்காரு, அவன் சஹாபி பின்பற்றணும்னு 2 பாங்கு செய்கிறான், ரசூலுல்லாஹ் தூக்கி போட்டு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, சஹாபாக்கள் சொல்ல பின்பற்ற தான் வேணும்னு ஒரு தண்ணி குடித்து பேசுகிறீங்க. அப்புறமேல் பாங்கு எங்கே பண்ணுறது, அது வந்து இல்லை ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது,
இப்போ ஹதீஸு மாற்ற விட்டுறணும்னு தான் அர்த்தம், ஹதீஸு மாற்றமாகவும் சொல்லுவாங்கன்னு தான் அர்த்தம். அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிறைய அந்த சஹாபாக்களை பின்பற்ற விஷயங்கிறது வந்து பேசிக்காகவே தப்பு என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரங்களாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, லா தமனு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் தடுக்காதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்போ உத்தரவு போட்டிருக்கும்போது உமர் ரலியல்லாஹு மட்டும் இதில் ஒரு கடும் போக்காக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, பெண்கள் வர்றது நல்லது இல்லை, தடை போட்டு சட்டமாக போடலை. சட்டமாக போடாட்டாலும் நீங்களும் அதுக்கு பள்ளிவாசலுக்கு வர்றீங்கிற அட்வைஸ் மாதிரி என்ன செய்கிறாரு, அது வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹுடைய கட்டளையை மீறி உமர் ரலியல்லாஹுடைய மனைவி என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. அப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹுடைய மனைவிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரலாம், வந்து லிம தஹுருஜீன ஒக்கத் தலமீன அண்ணா உமரை எக்கரகுதாலிக்க, உமர் ரலியல்லாஹுவுக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வர்றீங்க, உங்கள் கணவருக்கு வந்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவது பிடிக்காது, நீங்கள் வீட்டில் தொழ வேண்டும் தான் உங்கள் கணவர் விரும்புகிறார், அவருக்கு மாற்றமாக நீங்கள் எப்படி வந்து இங்கே வர்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் தடுப்பாருன்னு சொல்லி, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உமா எம்னுஹான என்ஹானி, அப்போ என்னை தடுக்க வேண்டியதானே அவர், சரியில்லை சரி அட்வைஸாக சொல்லிகிட்டு இருக்கிறவர் என்னை தடுத்து பார்க்கட்டுமே அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, யமுனோஹு கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு வர்ற பெண்களை தடுக்காதீர்கள் என்ற கட்டளை அவர் என்னை தடுப்பதை விட்டு அவரை தடுத்துரும், என்னை தடுக்க முடியாது, அவருக்கு தடுத்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கும் போது காலம் கெட்டு போச்சு, அந்த காலத்துக்கு இப்படி சொன்னால் மார்க்கத்தை வளைக்க முடியுமா, பெண்கள் வந்தாங்கன்னா எல்லா காலத்துக்கும் இதான் மார்க்கம், இப்படிலாம் வரும்னு அல்லாஹ்வுக்கு தெரியத்தானே செய்யும், அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிச்சு கொடுத்துருப்பான்ல, உன் காலத்தோடு நிப்பாட்டிக்க, அதுக்கு பிறகுலாம் பெண்கள் வரக்கூடாது. ஆயிஷா நாய் கூட சொல்லியிருக்கிறாங்க, இப்போ உள்ள இருக்க பெண்களை பார்த்தா ரசூலை தடுத்து இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செஞ்சாங்கன்னா அவங்க மனோ இச்சைப்படி செய்யலை, வஹீல செஞ்சுருக்கிறாங்க. வஹீல செஞ்சாங்கன்னு சொன்னால் கியாம நாள் வரைக்கும் அது மார்க்கம், கியாம நாள் வரைக்கும் மார்க்கமாக இருந்தால் இப்படிலாம் மாற்றங்கள் வரும் என்று இருந்தால் அதை சொல்லியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் காலத்தில் நீங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறீங்க, இந்த காலம் வரைக்கும் பெண்கள் வாங்க, காலம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வராதிங்கன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சொந்த மனிதன் பேசுன மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க, சொந்த கருத்துலையாக பேசுனாங்க, வஹீல பேசுகிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அறிவிப்பு பிரகாரம் அவங்க வந்து பெண்களை வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதையும் ஒரு தப்பாக நினைக்கிறாங்க இவங்க, காலம் கெட்டு போச்சுன்னு தான் என்ன அர்த்தம் அது. அப்போ இந்த செய்தி வந்து புகாரியில் 900 அந்த ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது சஹாபாக்களை பின்பற்றுதல் என்பது இல்லை, அது பேசிக்கில் நிறைய அவங்கள்ட்ட மார்க்க ரீதியாக தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது. தவறுகள் ஏற்பட்ட வேணும்னு செஞ்சதில்லை, அவங்க ஒரு ரீசன் வச்சுக்கிறது, கூட்டம் வரணும், பையனை கேட்கணும், இப்படி ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிறது. இப்படி காரணத்தை சொன்னாலும் அது மார்க்கத்தில் நிற்குமா, அது அவங்களுக்கும் அல்லாவுக்குள்ள விஷயம், அவங்க செஞ்சதுக்கு அல்லாஹ் வந்து மன்னிப்பானா தண்டிப்பானாங்கிற விஷயம் நமக்கு கிடையாது. நமக்கு என்ன தேவை, நம்மளை காப்பாற்றிக்கணும். தீனில் வந்து நம்மள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணணும். அபூபக்கர் செஞ்சாருங்கிற ஆன்சர்லாம் ஏற்றுக்கிற மாட்டான், உமர் தான் செஞ்சார் அதனால் செஞ்சேன், அது ஆன்சர் கிடையாது. நீ ஏன் செஞ்ச, உன்னோட ரசூல் செய்யவில்லை அதனால் நான் செய்யவில்லை, உன்னோட ரசூல் தடுத்தார்கள் நான் விலகி கொண்டேன், உன் ரசூல் அனுமதித்தார்கள் அதனால் செஞ்சேன், இது அதுக்கு பதிலாக இருக்கணும். இதை மாற்றிட்டு ரசூல் செஞ்சாங்க இருந்தாலும் நான் இவரை கேட்டு செஞ்சேன்னா அப்போ நரகத்துக்கு போன்றுவான்ல. அப்போ நம்ம வந்து பதில் கரெக்டாக சொல்வதாக இருந்தால் வஹீலே நூல் பிடிச்ச மாதிரி நின்றால் மட்டும்தான் சரியாக வரும், இதை வழங்கி கொள்ளணும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால்